வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி, பரோட்டா, நான் மற்றும் புலாவ்ஸ்க்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஹரியாலி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 100 கிராம் அளவு சிறிதாக நறுக்கிய புதினா, 200 கிராம் அளவு சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 5லிருந்து 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே தண்ணியில் ஒரு 15 நிமிடம் ஊற வச்சுருந்த முந்திரி ஒரு 15 கிராம் சேர்த்துக்கலாம். கூடவே பாதாமும் ஒரு 15 கிராம் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 30 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 4லிருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய், 2 கிராம் அளவு லவங்கப்பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நல்லா பொரிந்ததன் பிறகு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் லைட் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டேன். இதில் அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி இருக்க இன்க்ரீடியண்ட்டும் இந்த சிக்கனும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, 50 ml அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஒரு 30 to 40% குக் ஆகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லிருந்து 6 நிமிடம் வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணுங்க. சிக்கன் குக் ஆனதன் பிறகு இதில் நம்ம அரைத்து வச்சிருந்த ஹரியாலி கிரேவி எடுத்துல சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த சிக்கனும் ஹரியாலியும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த ஹரியாலி கிரேவியில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிடம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடுறேன். இந்த கிரேவி நல்லா கொதித்ததன் பிறகு இதோடைய லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமன்னு வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கலர் கொஞ்சமாக மாறி இருக்கும், பச்சை வாசம் முழுமையாக போய் இருக்கும். இந்த சிக்கன் நல்லா குக்காக இருக்கும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காயை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இதை ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்ல கமன்னு இருக்கக்கூடிய ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியில் நம்ம சிக்கனுக்கு பதிலாக இதில் மட்டனோ, ப்ரானோ அல்லது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்து பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.